இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரகாஷ் தம்பி உடம்பு முடியாம இருக்கிறது, குடும்பமே தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதானு ஜனமா வருத்தப்படுறாங்க. இந்த வருஷமாவது கிழக்க பொங்கி எல்லா பிரச்சனையுமே சரியாகணும். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட மாத்தி போனது இல்லையா? அதான் இல்லன்னு சொல்றாங்கல்ல. எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டு கேட்டு கஷ்டப்படுத்துற? இது வரைக்கும் அத்தை வச்ச பொங்கல் கிழக்க பார்த்து பொங்குனதே இல்ல. மீனா, அத்தை வா, வந்து பொங்கல் வை. எதுக்கு? ஆமா மீனா, இந்த வருஷம் நீ பொங்கல் வை. அத்தை, நீங்க இருக்கிற வரைக்கும் நல்லதோ கெட்டதோ நீங்க தான் பொங்கல் வைக்கணும். இல்ல மீனா, நானும் எத்தனையோ வருஷம் பார்த்துட்டேன். எல்லா வருஷமும் தப்பாதான் போய் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நீ வை. மீனா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நீயே வைக்க வேண்டியதானே. அத்தையே இப்ப வச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களே. அண்ணே, நீ சும்மா இருனே, உனக்கு என்ன தெரியும்? அத்தை, நான் நம்பிக்கையோட சொல்றேன், கடவுள் நம்ம கூட இருப்பாரு. நீங்க வைங்க. நல்லபடியா பொங்கல் கிழக்கு பார்த்துதான் பொங்கும். ஆமா ஜனம்மா, நீங்களே வைங்க. இந்த வருஷம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். வைங்க ஜனம்மா. ஜனமா, ஒரு நிமிஷம். அம்மா, இந்த அரிசியை போடுங்க. எதுக்கு? நான் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல. இதான் கோவிலுக்குன்னு வாங்கினது. நீ எங்க இருந்து இதை கொண்டு வர? இல்லத்த, இதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அத்தை, தமிழ் சிஸ்டர் மடிப்பேச்சு வாங்கி இந்த அரிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க.